வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப பாருங்க மான்சா வந்திருக்கு. ஆல்ரெடி ஷாப் வீடியோல போட்ட மான்சாலாம் போயிடுச்சு. 5 வண்டி கொடுத்துட்டாங்க. இந்த 2 நாள்ல 5 வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு. எல்லாருமே கித்திக கைச்சு எடுக்கிறேன்னு இருக்காங்க. 5 வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. என்ன நம்பி எடுக்கிற எல்லாருக்குமே நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போறாரு. சண்டை வாசல் இப்ப பாருங்க மான்சா ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சண்டலாக் எல்லாமே வந்துடும். ஒரு எலிபென்ட் கிரே கலர் பியூர் ஒன்படி வண்டி செம குவாலிட்டிங்க. ஒரிஜினாலிட்டியில இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பக்கா கண்டிஷனுக்கு. அதுக்கப்புறமா நம்மள்ட்ட பாருங்க ஒரிஜினாலிட்டியில ரெனால் டஸ்டர் இருக்கு சிங்கிள் ஓனர்ல 2005. அப்புறமா i20 இருக்குங்க சிங்கிள் ஓனர்ல 2014. அதுக்கப்புறமா இன்னொரு சைல இருக்கு. 2 சைல இருக்குங்க. இப்போ 2 சைல இருக்கு. இப்போ அந்த சைல ஒண்ணு வந்திருக்கு, அது ஒண்ணு இருக்கு, இந்த சைல ஒண்ணு இருக்கு. 2 சைல இருக்கு. இது E8 சிங்கிள் ஓனரு. 2 சைல அப்டேட்ல இருக்கு. அம்மா ஆல்டோ இருக்கு. என்ஜாய் போட்டிருக்கேன். வீடியோ போயின்னு இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. சிங்கிள் ஓனர்ல ஆல்டோ ஒன்னு இருக்கு. இப்ப இந்த மான்சா காமிக்கிறேன். இந்த மான்சா சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டிலே இருக்கு. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, தெளிவான வண்டி, ஒரிஜினாலிட்டி இருக்கிறது ஒரு ரேட்டு. சரிங்களா? பக்கா கண்டிஷன் இருக்கிறது. குப்பை வண்டி இல்ல, குப்பை பொருள் இல்லது. தெளிவா இருக்கும். எல்லாமே பக்காவா இருக்குங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க. பக்கா கண்டிஷனுங்க. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி 90,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிக்கு இருக்கு. பக்காவா இருக்கு. 4452 வண்டி டாப் மாடலு பியூர் ஒன்பது. ஆனா வண்டி செம குவாலிட்டி. போட்ட மாஞ்சாவோட நான் கொடுத்துட்டேன். வண்டி சுத்தமா நம்ம கொடுப்போம். கஸ்டமர் வச்சுன்னு சரியா வச்சுருக்காருங்க. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. ஒரிஜினாலிட்டி வண்டி. இந்த மாதிரி வண்டி லட்சத்துல ஒரு வண்டி தான் வருது. ஒரு தெளிவான வண்டி. ஸ்டிக்கர் காமிக்கிற ஆயில் அடிக்காது. 4 டயரும் பக்கம் இருக்கு. இன்சூரன்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கு. எஃப்சிஆர்ல இருக்கு. டீசல் வண்டி கோட்ரா ஜெட்டு நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. 23 22 கொடுக்கும். வண்டி பக்கா கண்டிஷனு. கஸ்டமர் வந்து 275 கேட்டாருங்க. 275 கேட்டிருக்காரு. வாங்க நான் 255 பண்ணி தரேன். 2,55,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். 2011 டாப் மாடல் மான்சா 2 ஓனரு. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பக்காவா இருக்கும். தெளிவுனா தெளிவு அப்படி இருக்கும். பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஃபுல் ஆப்ஷனு செடான் டைப்ல நல்ல வண்டி. இதே டைப் ஸ்விஃப்ட்டுக்கு போனீங்கன்னா, ஸ்விஃப்ட் டிசைர் பண்ணீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல போகுது. அப்படி கிட்டமோ பாதி ரேட்டுக்கு இந்த வண்டி வந்து வண்டி தெளிவா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. வண்டி சுத்தமா இருக்கு. பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். இன்ஜினை காமிக்கிறேன். ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். இன்ஜினை பார்க்கலாம் பாருங்க. ஆயில் ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி வச்சுங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன். ரேடியேட்டர் காமிக்கிறேன். சுத்தமா இருக்கும். ஒரு தெளிவுனா தெளிவு. கொடுத்தா நல்ல பொருள். ரேஸ் பண்ணுமா டாடா மான்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வண்டியே கிடைக்கல. இப்பெல்லாம் சுத்தமான வண்டி கிடைக்கல. ஒரு சுத்தமா ஒரிஜினாலிட்டி வண்டி இருக்கு. பாருங்க கை வச்சு காமிக்கிறேன். ரேஸ் பண்ணுமா தெளிவுங்க. பக்கா கண்டிஷன். ஆயில் போக அடிக்காது. அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. ஒரு தெளிவான வண்டி பாருங்க. பக்கா தெளிவு சுத்தமா இருக்கு. ரேஸ் பண்ணுமா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுக்க மாட்டோம். ரேட் இன்ஜின் வேற லெவலு. பக்கா கண்டிஷனு. பிஸ்மிலா காசை நம்பி வாங்க. ஆல்ரெடி அந்த மான்சா ஒயிட் மான்சா பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க ஷாப் வீடியோல பார்த்து. இந்த மான்சா கொடுக்குறேன். மான்சா கிடைக்கதே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோட்ரா ஜெட் இன்ஜின் இப்ப கிடைக்க மாட்டிருக்குங்க. அது ஒரிஜினாலிட்டி. 255 பண்ணி தரங்க. 3 லட்சம் ரூபாய் கேட்டாருங்க கஸ்டமர். 3 கேட்டு 275 அவர் நிக்கிறாரு. அதே நான் 20,000 உடச்சு 255 பண்றேன். தெளிவான வண்டி. தெளிவில்லாத வண்டி நாங்க பேச மாட்டோம். தெளிவான வண்டி இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன் பாத்துங்க. வண்டி சுத்தமா இருக்குங்க. எலிஃபென்ட் கிரே கலரு. இந்த கலர் மான்சால சூப்பரா இருக்கும். நல்ல கலரு நல்ல வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாம தெளிவா இருக்குங்க. அந்த பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டியில கொடுக்கறது தான் எங்க விஷயம். கொடுத்துனே இருக்கிறேங்க. வித்துனே இருக்கிறேன். தெளிவான வண்டி. சும்மாலாம் நாங்க சொல்ல மாட்டோம். வித்தா மட்டும் தான் வித்துச்சுன்னு சொல்லுவோம். எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு தெளிவா இருக்கு. செட்டு எல்லாம் கம்பெனி செட்டு எல்லாமே ஒர்க்கிங். ஷீட்டை பாருங்க. கிரேக்கு கிரே உள்ளே அதேதான் கலர். என்ன கலரோ வண்டி கலரோ அதே கலர்ல ஷீட் போட்டிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாத்துங்க. 94,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. எல்லாம் கொடுக்க கூடாது. பக்கா கண்டிஷன். டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும். எல்லாமே தெளிவா கொடுத்துருவாங்க. பிஸ்மிலா காசை பார்த்திருக்கோம். நல்லா கொடுப்பேன். நல்லா நான் கொடுப்பேன். தெரியுங்க ரப்பர் பீடிங்கும் பிச்சுக்கு பார்த்துடலாம். பாருங்க நான் காட்டணும்னு இல்ல, கேமரா காட்டிடும். தெளிவா இருக்கிற வண்டியை கேமராவை காட்டிடுவாங்க. நம்ம சொல்றதோட மொபைல் கேமரா தெளிவா காட்டுது பாருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. செம்ம குவாலிட்டி. நாளைக்கு வரைக்கும் இந்த வண்டி நிக்காதுங்க. டக்குன்னு சேல் ஆயிரும். ஒரு தெளிவான வண்டி.
2,55,000 எப்படியாவது பேசி வாங்கி தரேன். ஃபுல் ஆப்ஷனு. ஏன்னா அவருக்கு நிக்கிறது 3 லட்சம் ரூபாயில. ஏன்னா தெளிவா இருக்கிற வண்டிக்கு நான் முடிஞ்ச இருக்கும் 2,55 இருக்கும் உங்களுக்கு வாங்கி தரேன். பக்கா கண்டிஷனுங்க. இந்த பின்னாடியும் பாருங்க, எல்லாமே அந்த ஷீட்லாம் பாருங்க, செம்ம காஸ்ட்லியில போட்டிருக்காங்க. இது மாதிரி கூட வச்சு கை வச்சுக்கலாம், எல்லாம் தள்ளிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். பிஸ்மில்லா காசுல தெளிவா இருக்கிற வண்டி டாடா மான்சா, மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல சேல் ஆகிற வண்டி. ஏன்னா நல்லா தெளிவா இருக்கு, எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க. இது வந்து கம்பல்ல வர பேஸ்ட்டுங்க. இது கம்பல்லே ஒரு பேஸ்ட் வரும், அந்த பேஸ்ட் இதுனா இதை தெரியுங்களா? இது வந்து கம்மு ஒட்டுது பாருங்க, கை கம்மு பஞ்சிங் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அந்த கம்பெனி பேஸ்ட் கூட ஒன்று பிரிக்க காணும். வா, சரியான இருக்குங்க, வண்டி தெளிவா இருக்கு. இப்ப டிக்கி கூட காமிக்கிறேன், அதுவும் பாத்துங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. சரியான குவாலிட்டி, நல்ல வண்டி வந்திருக்கு. ஆனா உடனே வித்துரும். என் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா வந்து வாங்கிருங்க. ஒரு தெளிவா இருக்கிற வண்டி. இதை பின்னாடியே பாருங்க, எல்லாமே காமிச்சிருவாங்க. இதை காமிச்சேன், இதை காமிக்கல, அந்த பேருக்கு பிஸ்மில்லா காசுல இடம் இல்லைங்க, எப்பவுமே இல்லைங்க. தெளிவா காமிப்பேங்க. டிக்கி பாத்துங்க, எல்லாமே தெளிவா இருக்கு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. பாருங்க, ஸ்டெப்னி பாருங்க, ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே இருக்கு. டிக்கி பெரிய டிக்கி, டிசைர்ல கூட இவ்வளவு பெரிய டிக்கி வராது, இதுல டிக்கி பெருசா வரும். தெளிவா இருக்கிற வண்டி. இந்த சைடம் காமிக்கிறேன், டாப்ப காமிக்கிறேன் பாருங்க. வானத்தை நீங்க மேல பாக்கணும், இதுல பாக்கலாம் வானத்தை, தெரியுதுங்களா? வானமே மேல இருக்க வானம் அப்படியே கீழே தெரியும். அந்த தாங்க ஒரிஜினாலிட்டி. குவாலிட்டினா அதுதான் குவாலிட்டி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாது. பிஸ்மில்லா காசுல எப்பவுமே தெளிவா கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். நல்ல பொருளா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. பிஸ்மில்லா காசுல எப்பவுமே பெஸ்டா கொடுப்பேன். அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இருந்து டிக்கில இருந்து எல்லாமே காமிச்சிருவேன். தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. இதை காமிச்சேன் அதை காமிக்கலன்னு பேர் இருக்கக்கூடாது, சுத்தி காமிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினை காமிப்பேன், சீட்டை காமிப்பேன், ரப்பர் பீடிங்க பிரிச்சு டோர் ஏன் காமிக்கணும்னா அது எதுக்கு தெரியுமாங்க? இப்ப சொல்ற மாதிரி காரணம், அந்த பிரிச்சு காமிக்கிற பாருங்க, அது வந்து தண்ணியில அடிப்பட்ட வண்டி, தண்ணிக்குள்ளே இந்த வண்டிக்கு அது பிரிக்கட்டமோ அந்த இடம்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும், அந்த இடத்த பத்த வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வண்டி என் ஆபீஸ்க்கு வராது. சும்மா நிக்க வச்சு 4-5 வருஷம் நிக்க வச்சு அந்த இடம் ஓட்ட விந்துடும். அந்த மாதிரி வண்டி என் ஆபீஸ்க்குள்ள வராதனால்தான் ஒரு வண்டிக்கும் இன்ஜினும் காமிக்கிறேன், ரப்பர் பீடிங் கூட காமிச்சு உள்ள இருக்கிறது ஒரிஜினாலிட்டி தான் சொல்லி காமிக்கிறோம். ஒரு தெளிவான வண்டி பிஸ்மில்லா காசுல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. என்ன கமெண்ட் பண்றப்போ என்ன பாத்துனுங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் பாருங்க, டெய்லியும் போடுறேன். 2,55 வாங்கி தரேன். ரொம்ப நாள் நிக்காது, இது சீக்கிரம் வித்துரும். ஆனா வண்டி இருக்கிற குவாலிட்டிக்கு உடனே வித்துரும். யார் இருந்தாலும் சீக்கிரம் வந்து பாருங்க. ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க, எதுவுமே ஒர்க்கிங் இல்லாம இருக்காது. வீடியோ பாருங்க, நன்றிங்க.